நீரில்லாத உள்ளம் ஓர் பாலைவனம். உனக்காக எந்நாளும் ஏங்கும் மனம். நீரில்லாத உள்ளம் ஓர் பாலைவனம். எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இதுக்கு நம்ம பேசணும்னே அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகளை பார்த்தாலே கண்டிப்பாக நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அக்செப்ட் பண்ணிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படி தானே குட்டீஸ்? நீங்கள் இல்லாமல் என்னுடைய உள்ளம் ஒரு பாலைவனம் போல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாலைவனம்னா என்னன்னு தெரியும். அப்படி தானே குட்டீஸ்? அதில் நீருங்கிறது வாட்டர் எவ்வளோ முக்கியம் ஒரு விஷயம் நம்மளோட லைஃபுக்கு நமக்கு தெரியும். அப்படி வாட்டர் இல்லாத ஒரு இடம் வறண்டு போய் ஒரு பாலைவனம் போல தான் இருக்கும். அப்படி தானே? நம்மளால் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியே எடுக்காம நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் எல்லா சூழ்நிலைக்கும் நம்ம குக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அன்றாட நம்ம வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது அப்படி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு நாள் அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அந்த ஒரு நாள் ஒரு வறண்ட பாலைவனமாக தான் இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? நம்மளால் அந்த அந்த சூழ்நிலையில் சர்வை பண்ணவே முடியாது. அப்போது அந்த விஷயத்தை தான் நான் இதோட ஒப்பிட்டு பார்க்குறேன். ஒரு வாட்டர் எவ்வளோ நம்ம லைஃபுக்கு தேவை, அது எவ்வளோ நெசசரின்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம அதை அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம். அது அது எவ்வளோ ரேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம வாங்கிடணும்ப்பா, அது இல்லாமல் நமக்கு பிறகு அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மனநிலையில் இருக்கிறோம்ல. அப்போது ஏன் நம்ம ஏசப்பா நம்ம லைஃப்க்கு எவ்வளோ முக்கியம், ஒரு நாள் அவர் இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக அப்படி சர்வே பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு செழிப்பானதாக இருக்குமா, இல்லை வறண்டு போன நம்ம லைஃபே வறண்டு போன ஒரு பாதையில் இருக்குமா அப்படிங்கிறத ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் குட்டீஸ்? நமக்கு அந்த உண்மை தெரியும். அவர் இல்லாமல் ஒரு நாள் என்ன, ஒரு நிமிஷம் கூட நம்மளால் சர்வே பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லா நேரங்களில் நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ, நம்ம லைஃப்பை நிறைவான பாதையை நோக்கி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல நம்மளை விட நமக்காக காத்துட்டு இருக்கிறது நம்ம ஏசப்பா தான். அவர் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருந்து நம்மளுடைய வறண்ட பாதைகள் எல்லாத்தையும் அவர் செழிப்பான நிலமாக மாற்றிட்டு இருக்காரு. அப்படி தானே குட்டீஸ்? ஸோ அவரை நம்ம நிறைவாக நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் அவர் எவ்வளோ முக்கியம், எப்படி வாட்டர் இல்லாமல் நம்மளால் முடியாது, அது எவ்வளோ ரேட்டில் இருந்தால் கூட அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிடணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஏசப்பா நம்ம லைஃப்பில் எந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட நான் அவரை விட்டு கொடுக்காம அவரை என் லைஃப்பில் எடுத்துக்குவேன். எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நான் முன்னிறுத்தி எல்லா காரியங்களையும் பண்ணுவேன்னு நம்ம அவருடைய நெசசிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அவர் இல்லாமல் இந்த லைஃப் இல்லை, ஒரு வறண்டு போன நம்மளோட லைஃபாக மாறிடும். ஸோ அவரை எடுத்து நம்ம முன்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது செழிப்பான நிலமாக நம்மளோட லைஃப்பை மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைப்பதுக்கும் மேலாக நம்ம லைஃப்பில் எல்லா காரியங்களும் நிறைவாக இருக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா கலாத்தியர் 5:24 படியாம், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் மாம்சத்தின் இயல்பை அதன் தீவிர உணர்ச்சிகளுடன் ஆசைகளுடன் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த வசனமும் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவரை நம்ம லைஃப்பில் முன்ன நிறுத்துகிறோம் அப்படின்னாலே இந்த உலகப்புறமான காரியங்கள் அவருக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது நம்மளுடைய எல்லா விதமான ஆசைகளையும் உணர்வுகளையும்
உணர்ச்சிகளையும் நம்ம முன்னிறுத்தி ஏசப்பாக்கு விரோதமா எந்த காரியமும் பண்ணிடாம, அவருக்கு உரியவர்களா மட்டுமே நம்மள வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிடணும், நம்ம இருதயத்த தயார்படுத்திக்கிடணும். ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது, கண்டிப்பா அவர் எப்படி சிலுவையில அறையப்பட்டாரோ, நம்மளுடைய வாழ்க்கையும் சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு, திரும்ப அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது ஒரு புதியதொரு ஒரு லைஃபா நமக்கு வரும் குட்டீஸ். ஸோ நம்மளுடைய எல்லா போராட்டங்களும் இது போராட்டங்களாவே இருந்துராம, அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம அவர முன்ன நிறுத்தி, மத்த காரியங்கள பின்னாடி அனுப்புவோம். சிலுவையில அறைஞ்சிருவோம் அந்த காரியங்கள் எல்லாத்தையும். கண்டிப்பா அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்து நிறைவா, ஆசீர்வாதமா நம்ம லைஃப் மாறும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தின நீங்க இனியும் கூட எங்களுடைய ஒவ்வொரு சோர்வுகள்லையும் எங்களுக்கு நீங்க தான் உடன் இருப்பீங்கங்கிறத உறுதி கொடுத்துருக்கிறீங்கப்பா. உங்களை முன்ன நிறுத்தி நாங்கள் எங்களோட லைஃப்பை தொடங்குறதுக்கு தேவையான ஞானத்தை, பலனை, வழிகாட்டுதலை கொடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.